ஹியூமன் கைண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை என்னன்னா, மனிதர்களுடைய தனித்துவம் அப்படின்றது என்னன்னா, மற்ற விலங்கிலிருந்து நம்மை விட புத்திசாலி உயிரினங்கள், அந்த ஹோமோசெப்பைன்ஸை விட சிறந்த உயிரினங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கு. ஆனால் அவர்களால் சர்வைவ் ஆக முடியாத போது மனித இனத்தால் ஏன் சர்வைவ் ஆக முடிஞ்சதுன்னா, நமக்கு மட்டும்தான் நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்குது. நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றது. இது எல்லாருக்கும் வராது, எல்லாராலையும் முடியாது. நமக்கு தெரிஞ்சதை என்கிட்ட இருக்கிறத நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன். அதுக்கு என்னுடைய நேரம் செலவானாலும் சரி, அதுக்கு என்னுடைய பொருளாதாரம் செலவானாலும் சரி, பல விமர்சனங்களுக்கும் பல சந்தர்ப்பங்களில் சில அவமானங்களுக்கு ஆளானாலும் பரவாயில்ல, என்னிடம் இருப்பதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறேன்ற அந்த முடிவு எடுக்கிறது, அதுதான் நம்மை இந்த தனித்துவமான இடத்துல வைக்குது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளால் என்ன கொடுக்க முடியும், நமக்கு இந்த சமூகம் நமக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கு, நாம் அதுக்கு திருப்பி என்ன கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த மாதிரி வாலண்டியர்ஸாக இருக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எல்லாராலையும் இருந்துட முடியாது. அவர் சொன்ன மாதிரி எது வேணால் கொடுக்கலாம், ஆனால் நம்முடைய நேரத்தை கொடுக்கறதுக்கான துணிச்சல் வேணும். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் டு கிவ் அப் ஆன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டூ வாட் இட் டேக்ஸ் டு டூ திங்ஸ் ஃபார் அதர்ஸ். மற்றவர்களுக்காக நாம் இதை செய்யணும்னு நினைக்கிறது என்னுடைய வேலையாக, எனக்கான தேவையாக நான் நினச்சி செய்கிறதுக்கு ஒரு பெரிய கரேஜ் வேணும். அந்த அடிப்படையில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தான் சொல்லணும், வாழ்த்து சொல்ல முடியாது. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் நான் தான் உங்கள் எல்லாருடையும் கை குலுக்குனேன், நீங்கள் என்னோட கை குலுக்கலை. பிகாஸ் என்னால் என்னுடைய பொருளை கொடுக்க முடியும், இந்த மாதிரியான வேலைகளுக்கு என்னுடைய நேரத்தை குடிக்க முடியுமா எனக்கு தெரியல. அதை நீங்கள் கொடுக்குறீங்க, இட்ஸ் அ பிக் திங். உங்கள் எல்லாருக்கும் சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் திரும்ப கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், வாலண்டியர்ஸ் ஆயிருங்க நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இது ஒவ்வொருத்தரும் இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். ஒருத்தர் தொடங்கணும், முடிச்சுட்டு போயிட்டோன்றது இல்லை. இதுலேயுமே சில மாணவர்கள் சொன்னாங்க, நாங்கள் எங்கள் ஊரில் போய் ஒர்க் பண்ணுறோம், கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. தொடர்ந்து அதை செயல்படுத்துகிறோம்.